கதை வந்து 2 வாட்டி கேட்டேன். நம்ம போய் மாட்டுனோம்னா என்ன ஆகும்? நான் மத்தவங்க போர்ஷன்ஸ் பார்க்கல. பட் எனக்கு விக்னேஷ் ப்ரோ மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. இந்த படம் வந்து மார்ச் 29 ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஆக்சுவலி நான் கதை வந்து 2 வாட்டி கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது எனக்கு வந்து ஐய்யயோ! நம்ம போய் மாட்டுனோம்னா என்ன ஆகும்? அந்த மாரி யோசிச்சேன். அதுக்கப்புறமா அவரோட திட்டம் 2 பார்த்தேன். பார்க்கும்போது தான் ஓகே இவரோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் இந்த மாரி இருக்கு. பட் அல்டிமேட்லி எண்ட்ல வந்து ரொம்பவே ஒரு நல்ல நோட்ல தான் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரெக்வெஸ்டட் ஹிம் எனக்கு இன்னும் ஒரு வாட்டி நரேஷன் பண்றீங்களா அப்படின்னு. ரொம்ப ஸ்வீட்டா ஹி நரேட்டட் அண்ட் அப்போதான் எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்ல வராருங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. ஓகே ஸோ நம்ம அப்படியே வந்து சார் சொன்ன மாதிரி புக்கை வந்து அதோட கவர் வச்சு டச் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் என்னோட போர்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நான் மற்றவங்க போர்ஷன்ஸ் பார்க்கல. பட் எனக்கு விக்னேஷ் ப்ரோ மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிமாக தான் வந்து இருக்கும். ஐ பிலீவ் இட் வில் பி அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.